பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தற்போதைய அரசியல் சூழ்நிலை, ஏகப்பட்ட ஆய்வுகள், அதே சமயத்தில் திருச்சியில் நடந்த அபார பேச்சு, இது பத்தாதுன்னு புதுசாக ஒருத்தர் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், தமிழ்நாடை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார். அதை பற்றிலாம் மதிப்பிற்குரிய திரு புண்ணியவளவன் அவர்கள்ட்ட கேட்க போகிறோம். நீங்கள் ஒரு ஊடகவியாளர், அதாவது இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை, பிரச்சனைகளை அக்கக்கா புட்டு வைக்கிறீங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. எல்லாம் டேட்டாவோட பேசுறாரு அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்கள் கரூர்ல பேசுனது எப்படி இருந்தது? அதாவது உங்களுடைய பார்வை. முதலமைச்சராக விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்க வேண்டாம், கட்சி தலைவராக என்ன வேணுமோ அதை பேசினாரு. குறிப்பா அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு கரெக்டாக அவர் பேசுனதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 to 3 நிமிஷமா தனித்தனி ஷார்ட்ஸாக அவங்களால கட் பண்ணி எடுத்து மொத்த ஸ்பீச்சையும் 7 to 8 2.5 நிமிஷம் ஷார்ட்ஸாக நீங்கள் பிரிச்சிடலாம். வழக்கமா இப்போ நம்ம இந்த யூடியூப் வீடியோ பண்ணும்போதே இதெல்லாம் ஷார்ட்ஸ் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி சொல்றீங்க. அப்ப பேசுறதே யூடியூப் வீடியோ மாதிரி இருக்கு. மோரார்லெஸ் அது அப்படிதான் இருக்கு. யூடியூபை தாண்டி இப்போ இன்ஸ்டால ரீல்ஸாக போகிறதுக்கான கண்டென்ட். நீங்கள் டிஎம்கேல எடுத்தா தலைவர்களாக இருந்தவர்கள் ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்து போவாங்க. அவர் அப்படியே அப்ரப்டா ஒரு பீஸ் முடிஞ்சா அதோட கட் ஆகும், ஒரு கனெக்ட் இல்லாமல் அடுத்த கண்டென்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாருங்கிறது தான் அவருடைய பேட்டர்னாக இருக்கு. சரி, அது சக்ஸஸ் கொடுத்ததுனால ஆப்வியஸாக அதை ஏன் மாற்றணும்னு முதலமைச்சர் நினைச்சா அது அவருடைய உரிமை. ஒன்ஸ் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார்மெட்டை நான் ஏன் மாற்றுவானே? இப்போ எப்படி நமக்கு முனியில் ஆரம்பித்து அது எத்தனை பாட்டு போகும்னு தெரியல, இல்லை அரண்மனையும் அது எவ்வளோ பாட்டு வேணாலும் எழுதிக்கிட்டே போகலாம் ஜேர்னர்லங்கிற மாதிரி. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதே ஃபார்முலா வச்சு ஆட்களை மட்டும் மாற்றி போகிறதுக்கானதுங்கிறது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, பல விஷயங்கள் அதுக்குள்ள சிக்கல்கள்னு நம்ம பார்க்கறது, அவருடைய ப்ரெசன்டேஷனில் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய ப்ரெராகேட்டிவ், அவருடைய என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஒரு டேஷ் அப்படிங்கிற இடத்த போடுறதோ அல்லது ஒருமையில் பேசுகிறதோ, பணமா ஜனமானா ஜனந்தாண்டாங்கிறது அந்த டா இல்லாமலும் சொல்ல முடியும். ஆனால் அந்த இடத்துல இந்த அந்த ஃபோர்ஸ் வேணும்னா ஒரு எதிராளியை வைக்காமல் நீங்கள் ஒரு படமும் ஓடாதுங்கிற அந்த ஃபார்மெட்டுக்குள்ளதான். ஒரு கோவம் வரும்போது ஜனந்தாயா அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம், ஐயான்னு கூட சொல்லியிருக்கலாம். டான்னு சொன்னதுதான் தவறா இருக்கு. அது என்னன்னா, நீங்கள் முதலமைச்சர் சேர்ச்சிருக்கும் போயிட்டீங்க. கட்சி தலைவராக இருந்தாலும் அப்படி தலைவர் பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த லேயரில் ஆட்களை வச்சுருப்பாங்க. ரொம்ப அது அப்படி பேசுறது க்ரௌடை என்கேஜ் பண்ணி தனியாக ஆட்களை வைப்பாங்க. இங்கே அவரை தான் ஃபேஸுங்கிறதுனால எல்லாரோலையும் தசாவதாரம் கமல் சார் பண்ண மாதிரி கட்சிக்குள்ள மொத்தத்தையும் அவர் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகுமானா கூட்டமே வருமாங்கிற. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, ஒரு கட்சியில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீப்பொறி ஆறுமோன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் அனல் பறக்க பேசுவார். அப்புறம் சில பேர் கொஞ்சம் கோடிட்டு பேசுவாங்க, சில பேர் இலக்கிய நடையாக பேசுவாங்க. பிரிச்சிடலாம். இவர் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாருங்கிறீங்க. அவர் மட்டும்தான் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது, அல்லது அந்த ரீச் அந்த இம்பாக்ட் அவர் பண்ணாதான் வருங்கிறதுனால. மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு ஒருவேளை அந்த உரிமை இல்லையோ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? இவர் பேசுவதை ரீச் ஆகிற அளவுக்கு, அல்லது இவர் பேசுறதை கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அவருக்காக மட்டும் வர ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸை அவர் தான் கனெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்க அது ஸ்லோவாக தான் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது எவ்வளோ நாள் டைம் எடுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இனிமேல் தான் அவங்க உருவாக்கணும். டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அவங்களுக்கான கண்டென்ட் டெலிவர் பண்ண முடியும். ஒரு கட்சி தலைவராக, ஒரு முதலமைச்சருங்கிறத தாண்டி அவருடைய கட்சியினுடைய ஆடியன்ஸ் அங்கே ஓட்டு போடக்கூடிய, அஃப்கோர்ஸ் அவர் பேசி முடிச்சு தான் நீங்கள் சாயங்காலம் எதுக்காக பேசினாரோ அந்த இடைத்தேர்தலையே டேகன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் திருச்சியில் பேசினார். ஆக்சுவலாக மாதம் முழுக்க அவர் ஏன் முதலமைச்சர் வாயை திறக்கலன்னு கேட்டால் அமைதியாக இருந்துட்டு அந்த மாதம் முடிஞ்சதும் ஒரு ஸ்பீச்சில் அதில் தேவைப்படுறதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும்னு தோன்றது இல்லை, அவருக்கு சாதகமானதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாப்பில்ல. அந்த பேச்சை பற்றி ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு மாதம் நடக்கிற விஷயத்தெல்லாம் எங்கன்னு கேட்டால் அடுத்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு கூட்டம். திருச்சியில் பேசினது, கரூரில் பேசினது, ரெண்டுமே இடைத்தேர்தலாம். டெலிவிஷன் சேனலில் சொல்லலாம் வாரம் வாரம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்றது மொத்தமா பேட்ச் ப்ரொடக்ஷன் நம்ம செய்வாங்கல்ல. சில ஷோஸ் எல்லாம் ஒரே இதில் வச்சு 30 எபிசோடு எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதத்துக்கு போயிடும். அந்த மாதிரியான பேட்ச் ப்ரொடக்ஷனாக அவர் பேசுறது அப்படி ஓடும். இதில் என்னன்னா, இந்த ஒரு மாசமா அவர் பேசுனது வைரலாக இருக்காது, அவரை பத்தின நியூஸ் வைரலாக இருக்கும், இல்லை அவர் செஞ்சது அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் மட்டும் தான் வைரல் ஆகும். ஸோ அதை ஒரு பூஸ்டை கொடுத்து அப்புறம் கேடர்ஸை நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கானது. ஆனால் நோக்கம் தான் நிறைவேறாமல் நீதிமன்றம் திடீர்னு குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு சிக்கலாக போச்சு. அதை தாண்டி அவர் கரூர் வழக்கு குறித்து அந்த பழைய தூக்கி திமுக மேலே போட்டதெல்லாம் சட்ட ரீதியிலாக அது அவருக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது தவறான முன்னுதாரணம். வழக்கு விசாரணையில் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மொத்த ஆதாரத்தையும் கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுத்து ஆப்வியஸாக நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வைங்க, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால்.
ஆனால் நீங்கள் பொது வெளியில் பேசுறீங்கன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு ஒன்று கருத வேண்டியிருக்கு. ரெண்டாவது இதை வச்சு நான் அரசியல் தான் பண்ணுவேங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அதை தாண்டி இல்லை, அதை தான் எனக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே அவங்க செஞ்சது தான், இது எல்லாத்தையும் அரசியல் பண்ணிட்டாங்க, அவங்க வேணுன்ட்டே வந்து என்னை மாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போவும் வந்து இவர் வந்து சொல்லும் போதுன்னா இவர் அவங்கள குறை சொல்கிறார். அவங்க இவங்களை குறை சொல்லி இவங்களை வந்து இப்போ ப்ராப்ளத்தை தெரிவிட்டதாக சொல்கிறாரு. இப்போ இவரே அவங்கள குறை சொல்கிறாரு. குறை சொல்லும் போது அதுவும் அரசியல் தானே. இந்த இடத்துல மனித உயிர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அது ஒரு அரசியலாக தானே பார்க்கப்படுது. அந்த இடத்துல சிக்கலே இவர் இதையே ஏன் பொது தேர்தலில் பேசல? இப்போ 2026 எலெக்ஷன் நடந்ததே, அதில் அவர் கரூரை கோடிட்டு காட்டாமல் தானே பேசினார் முழுக்க முழுக்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால தான் இப்போ நீங்கள் இந்த பழியவே சொல்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் ஏன் அங்கே பேசலை? அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அதுக்கான நியாயம் கொடுங்க, நாங்கள் ஏன் பேசலை? அது பேக் ஃபயர் ஆயிருமோ? இல்லை 2 முறை சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்து இன்னொரு விசாரணைக்கு கூப்பிட்டுருவாங்களோ, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தவிர்த்தீங்களா? அப்போ அது உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு சார்ந்ததாகத்தானே இந்த உயிர்கள் இருந்திருக்குங்கிற கேள்வி அந்த இடத்துல நமக்கு எழுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கனாலும் நீங்கள் இப்போ என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு? போலீஸ் திட்டமிட்டு கொண்டு போய் உங்களை உள்ளே விட்டாங்கங்கிறீங்க. ஆனால் இதில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறார், பெரம்பலூரில் எங்களை வேண்டான்ட்டாங்க, ஆனால் இங்கே வந்து கரூரில் கூப்பிட்டு போய் விட்டாங்கன்னு. பெரம்பலூரில் ஏன் வேணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம். இருந்தாலும் நம்ம அவர் படத்துல இருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம். சுறா படத்தில் ஒரு காமெடி ட்ராக் வச்சுருப்பாங்க. இது படகு போட்டிக்கு வடிவேலு கிளம்பி எல்லா இடத்துலையும் மாலை போட்டு அவங்களுக்கு தட்டில் காசை போட்டு முடிச்சு போனால் ரெப்பரி இப்படி மல்லாக தூக்கிட்டு இருப்பார். அவரை போய் எழுப்பி அப்புறம் நான் தானே அண்ணன் போஸ்ட் யாரும் வரல போட்டி காலையில் 6 மணிக்கு நீ எப்போ வந்திருக்க? சாயங்காலம் 6 மணிக்கு மணி இப்போ சாயங்காலம் 6 மணிங்கிற மாதிரி இவங்க பர்மிஷன் வாங்கினது செப்டம்பர் 12ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 13ஆம் தேதி அவர் வராருன்னு. பெரம்பலூரில் சாயங்காலம் 4 மணிக்கு குன்னத்துலையும் 5 to 7 அங்கே வானொலி திடல், ஒருவேளை அங்கே ஆல் இண்டியா ரேடியோக்கான அந்த கிரவுண்ட் இருக்கும் போல இருக்கு, அந்த வானொலி திடல் பெரம்பலூர்லன்னு 5 to 7 கொடுத்துருந்தாங்க. இது 13ஆம் தேதி. இவர் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த மாவட்டத்துக்கு எப்போ ரீச் ஆனார்னா 14ஆம் தேதி விடிய காலையில் நடுராத்திரி 12:30 மணிக்கு ரீச் ஆனார். தம்பி நீங்கள் நேற்று கேட்டுட்டு இன்னைக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் 12 மணி அனுப்புகிறோம். அதை விட முக்கியம் 10 மணிக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாது, உள்ள இருக்க கூட்டமே நீங்கள் நடத்தக்கூடாது. மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் எப்படி 10 மணிக்கு நடத்துவீங்க? இல்லை, எனக்கு என்ன டவுட்னா 13ஆம் தேதி பர்மிஷன் கேட்டது சாயங்காலம் 5 to 7 இல்லையா? 5 to 7க்கு ஒரு 14ஆம் தேதி காலையில், அதாவது 12 நடுராத்திரி 12 13 நடுராத்திரி 14 காலையில் 12 மணிக்கு இருக்காப்ல. அது வந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க போலீஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்களே. ஆனால் அந்த கூட்டம் இருந்தனால கூட்டத்தை கலைச்சி விடணுங்கிறதுக்காக அவங்க நின்று ஏற்கனவே 10 மணிக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாது, அவங்க 3 மணி நேரமாக இன்னமும் கலையாமல் இருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த கூட்டம் நெறிஞ்சு சிக்கல் ஆயிரும்னுட்டு நீங்கள் கேட்டதை விட அடுத்த தேதி வந்திருக்கீங்க, அதனால் அனுமதிக்க முடியாதுன்ற பிறகு அங்கேருந்து அப்படியே திருப்பி வேறு ரூட் போயிட்டாப்ல. ஸோ அப்போ அது காரணம் வந்து அனுமதி கிடையாது அன்னைக்கு. ஆமாம், நீங்கள் அடுத்த நாள் வந்தீங்க. சிலெல்லாம் ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு தேதி என்னைக்குன்னு பார்க்காம ஒரு நாள் முன்னாடி போட்டுட்டு போய் முந்தின நாளே போய் உட்கார்ற கணக்கில் அவர் ஒரு காவல்துறையை வந்து சொல்றாரு, அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணுறாரு இல்லையா? அது எப்பவுமே முதலமைச்சர் கையில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்ங்கிறது புதுசாக வந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வேலை செஞ்சவங்க இன்னைக்கு வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருப்பாங்க, பக்கத்து சிட்டியில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகாதா? இதை பார்த்துட்டு எப்படி காவல்துறை அதிகாரிகள்லாம் கம்முன்னு இருப்பாங்க? அவர் நடத்தின அந்த கூட்டத்துக்கே மொத்தமாக 6500 காவலர்களை பந்தோபஸ்துக்கு வேற போட்டிருக்காங்க. வர மக்கள் 5000, 6500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் இல்லை, 2 ஆளுக்கு 3 போலீஸுங்கிற கணக்குக்கு போட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு காவலர்களை வச்சுக்கிட்டே அவர் பேசுறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறத இன்னைக்கு வெளிக்காட்ட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சட்டப்படி ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அது குறித்து அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் அதில் சாட்சியாக இருக்கீங்க, இல்லை உங்கள் மேலே நாளைக்கு குற்றம் சாட்டப்பட வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் வெளியில் பேசக்கூடாது. மெரிட்ஸை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதிர்த்தரப்பு மேலே பழியே ஏன் மீடியா ட்ரையலுக்கோ இல்லை பொது வெளியில் பேசுகிறீங்கிறது இருக்குது. ஒரு முதலமைச்சரே சட்டத்தை மதிக்கலைன்னா சாமானியர்கள் என்ன மதிப்பாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் கரூரில் அந்த சம்பவம் நடந்து இப்போ இன்னும் 2 மாதம் வந்தால் 1 வருஷம் ஆகும். இப்போ வரைக்கும் உங்கள் சார்ஜ் உண்மையாக இருந்தால் ஏன் திமுக தலைவரை மு.க. ஸ்டாலின் அன்றைய முதலமைச்சரையோ இல்லை அன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையோ சிபிஐ கூப்பிடல? அப்படி இந்த விஷயத்தை சிபிஐயில் சொல்லன்னு அர்த்தமா? ஏன் சொல்லலை? அங்கே சொல்லலைன்னா அவங்க தானே தண்டனை வாங்கி தரணும். உண்மையாக இருந்தால் ஆதாரங்களை கொண்டு போய் நீங்கள் அங்கல்ல கொடுக்கணும். பட் அதை கொடுக்காம நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமா அப்படிங்கிறது விவாதமாக போயிருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வரேன். ஆக்சுவலாக என்னன்னா, இவர் நடுவில் அந்த ஸ்பீச் ஒரு இடத்துல சொல்கிறாரு, குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறைங்கும் அப்படிங்கிறாரு. குறுகுறுங்கிறது
குர்குரேன்னு சொல்லி இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு புரிஞ்ச அந்த குர்குரேயை வச்சு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கோணலா இருந்தாலும் என்னுடைய மேடெல்லாம் ரொம்ப பெருசு. இல்லை இப்போ என்னன்னா இந்த குர்குரேங்கோ அப்படின்னு சொன்னப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போனா யார் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஐயோ அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு தோணும். அப்போது இவர் தானே 41 பேருக்கு அரசு வேலை வாங்கி தந்தார், நான் அரசு வேலை தரேன்னு சொன்னார். அப்போ இவர் ஏற்றுக்கிறாரா? நான் தான் அதுக்கு காரணம், நான் செய்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடுறேங்கிற மாதிரி சொல்கிறாரா? அதுதான் இல்லை, அதான் கேட்குறேன். அது என்ன, எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 விஷயம். இப்போ பலரும் என்ன பண்ணிட்டாங்க, இதை காரணம் காட்டி அவங்கவுங்க பல்வேறு விதமான காலகட்டத்தில் அவங்க அந்தந்த கட்சிகள் எதுக்கு போராடிச்சோ அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு வேலைன்னு ஒரு தரப்பு வராங்க, இன்னொரு தரப்பு அதை எதிர்க்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் இது வழக்கமான கம்பேஷனேட் கிரவுண்டு, கருணை அடிப்படையில் வேலை என்பது அரசு வேலையில் இருக்கிறவர்கள் அவங்களே பணியில் இருக்கும்போது ஏதோ காரணமாக அசம்பாவிதம், இப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ் மேனாக ஃபயர் கார்டாக இருக்கிறாரு, போய் காப்பாற்றிட்டு அவர் உயிரிழக்கிறாரு, இல்லை காவல்துறையில் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்க இல்லை ஒரு அரசு பணியில் ஓட்டுநராக இருப்பார், திடீர்னு மாரடைப்பு உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஏதோ விபத்து ஆகலாம். இப்படியான விஷயங்கள் பணியில் இருக்கும்போது இறக்கிறவர்களுக்கு அடுத்து அந்த ஃபேமிலிக்கான ஒரு ஏர்னிங் அத்தாரிட்டி ஒருவர் வேணும், ஒரு நபர் வேணும், குடும்பமே நுடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிற வகையில் ஒரு காலகட்டத்தில் இருந்து அதுதான் அங்கே ரூல்ஸாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அதில் அரசுக்கு ஒரு ரோல் இருக்குது, அல்லது அரசு அந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய இடம் வருது. உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்கன்னா அந்த சம்பவத்தில் காவல்துறை செய்திருக்கிறது, காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசு அதில் பொறுப்பில் இருக்காங்கன்னும் போது அவங்க கொடுக்குறாங்கன்னா அரசு தன்னுடைய தவற்றிற்காக கொடுத்தது, தான் கட்டுப்படுத்த தவறியதற்காக அதில் கொடுத்தாங்கன்னு அதுலேயே ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க, முழுமையாக எல்லாரும் கொடுத்தாங்களாங்கிறது இல்லை. அது இங்கே நீதிமன்றத்துக்கு விவாதத்துக்கு வரும்போது அது இஷ்யூ ஆச்சு. அப்போ நீங்கள் ஏற்கனவே அரசு வேலையவே ரொம்ப குறைச்சாச்சு. இன்றைக்கி இப்போ சமீபத்தில் அவங்க ஏறத்தாழ ஒரு 30 போஸ்ட்டும் என்னமோ வச்சு தான் இது குரூப் 1க்கோ என்னமோ ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சாங்க. 26 போஸ்டிங், 28 போஸ்டிங், 30 போஸ்டிங் தான்னா நாங்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கோம், போஸ்டிங்ஸ் ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் இப்போ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்க, இல்லை இதுக்கப்புறம் ஆளே எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அவ்வளோ கொந்தளிப்பு ஆஸ்பிரன்ட் சைடில் வருது. ஒரு இடத்துல ஜாப் ஃபேர் நடக்குதுன்னா ஒரு பெருங்கூட்டம் போகிறார்கள். போட்டித் தேர்வுக்காக இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய எந்த ஒரு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கிடக்காது, ஃபேமிலின்னு இருக்காது, எதையுமே பார்க்காம பல மணி நேரம் படிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கம்பேஷனல் கிரவுண்டில் இவங்க அரசால் பாதிக்கப்பட்டவர்களா அப்படின்னா ஸ்டெர்லைட்லேயாச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, ஒரு நீதிபதி தலைமையில், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிஷன் போட்டு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, அரசு காவல்துறை அதில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. இங்கே அப்படி எதுவுமே வராமல் நீங்கள் எந்த கிரவுண்டில் கொடுத்தீங்க? அதனால தான் நீதிமன்றம் நீங்கள் வேலை கொடுங்க, ஆனால் அது செல்லுமா செல்லாதாங்கிறது நாங்கள் அவங்க முதல் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே விசாரித்து நாங்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறோங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு மதியம் ஆர்டரு, காலையில் தான் வழக்கு வருது. அவங்க வரும்போது இந்த ஆர்டர் டெம்பரவரி தான், இந்த ஆர்டர் கொடுப்பது என்பது விதிகளின்படி சரியா தவறா, அதற்கு வாய்ப்பு இருக்கா, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு நாங்கள் அதை தளர்த்த முடியுமா என்பதை இவங்க முதல் சம்பளம் வாங்குறதுக்குள்ள, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு அவங்களே என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிசியினுடைய மெம்பர் செக்ரட்டரி செயலாளரை உள்ளே சேர்த்து அவர் எங்களுக்கு இப்படி கருணை வாரிசு அடிப்படையில் இல்லை அதை கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பதற்கான விதிகள் என்னமோ மொத்தத்தையும் நீங்கள் கோர்ட்டுக்கு அறிக்கையாக சப்மிட் பண்ணணும், அதில் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சேதியும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் கொடுத்திருந்தாலும் கூட அது சப்ஜெக்ட் முதல் சம்பளம் வரைக்கும் தான் செல்லும், முதல் சம்பளம் வாங்குறதுக்குள்ளேயே நாங்கள் சொல்லிடுவோங்கிறாங்க. அப்போ அது நாங்கள் முழுமையாக ஒரு கொடுத்துட்றோம். அதை தாண்டி இதில் குழப்பம் இருக்குன்னா இனிமேல் இந்த மாதிரியாக அரசு வேலை கொடுப்பதற்கென்று ஒரு எஸ்ஓபி நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ரெடி பண்ணணும், சட்ட விதிகளை வகுக்க வேண்டிய தேவை இருக்குது. இவர் எஸ்ஓபி பண்ண மாட்டாரு, அவர் இது வச்ச பேரே ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ கோர்ட்லேயே 2 எஸ்ஓபி சம்மந்தமாக அவங்க போய் சந்திச்சுட்டு வந்துருக்குறாங்க. இந்த உங்களுக்கு கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுப்பது அப்படிங்கிறது. இரண்டாவது, இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களை அத்துமீறி நுழைந்து ரீல்ஸ் அடிக்கிறார்கள் அப்படின்னு கூடாதுன்னு இப்போ சமீபத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கைக்கு காரணம், ராஜ்மோகன் ஃபாரின் போயிருந்த அந்த சமயத்துல கீர்த்தனா போய் அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைய ஆய்வு செய்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே செங்கல்பட்டில் சந்தோஷபுரம் ஸ்கூலில் போய் ஆசிரியர் சொல்ல கேட்காம போய் முதலமைச்சர் படத்தை மாட்டி ரீல்ஸ் எடுத்து அதை அவங்களே இன்ஸ்டாவில் போட்டு முதலமைச்சரையே டேக் பண்ணி ஒரு ரீல்ஸ் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம அந்த அமைச்சர்கள்லாம் போகிறாங்க, பள்ளியில் போய் ஆய்வு செய்கிறாங்க, அது ரீல்ஸாக எடுக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ செங்கல்பட்டில் கூட நீங்கள் ஒன்று பண்ணாங்க அப்படிங்கலாம் சொன்னீங்க. ஸோ இதில் எல்லாம் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன, ரீல்ஸ் எல்லாமே இந்த ஷார்ட்ஸ். இப்போ நீங்கள் விஜய் அவர்கள்
கரூரில் பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் பேஜில் நீங்கள் அங்கே ஷார்ட்ஸாக கட் பண்ணிடலாம், அது ஒரு ரீலாக போடலாம், அதுக்கு தான் எல்லாமே எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரீல் ஆச்சுன்னா எதிர்க்கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்போ இது மாறுவதற்கான ஏதாவது அறிகுறி உண்டா? அதாவது ரீல்ஸ் பற்றி மட்டுமே எல்லாரும் இனிமேல் யோசிப்பாங்களா? இதுக்கு என்ன ஒரு பதில் இருக்குது? தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படியா இருக்கும்? அப்போ நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் அரிசி வாங்கிட்டோம், பருப்பு வாங்கிட்டோம், ரீல்ஸ் போட்டால் போருமா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரீல்ஸுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு ரியல் ப்ராப்ளத்தை எதிர்கட்சிகளும் கொட்ட விடுறாங்களோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ இந்த 2 மாதங்களாக எந்த பிரச்சனையும் எதிர்கட்சிகள் எடுக்கவில்லை. முதலமைச்சரோ அல்லது தாவேக்காவோ வைக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் எதிர்கட்சிகள் இருக்காங்க. நீங்கள் ப்ரோஆக்டிவாவோ அல்லது மக்கள் பிரச்சனை சார்தோ எதையுமே இவங்க ஒரு விஷயத்தை செட் பண்ணி அரசை யூட்டர்ன் வாங்க வைக்கிறதுக்கோ இல்லை பதில் சொல்லவோ வைக்கல. இப்போ இவங்க ரீல்ஸை நோக்கியோ அல்லது ஜென்சியை நோக்கியோ இப்படி ஓடுவது அப்படிங்கிறது வழக்கமாக அவங்க கிரவுண்டில் இருந்து திரும்ப ரிவைவ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை தாண்டி வேற ஒரு பேரல் ட்ராக்ல யோசிக்கிறாங்க. இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு, அதாவது இப்போ உங்களை நம்பி அதிமுக கூட்டணினா அதிமுக கூட்டணிக்குன்னு ஒரு 1.3 crore 1,30,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. அதிமுக மட்டுமே 1,04,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. திமுக கூட்டணிக்கும் அப்படி பார்த்தாலும் இப்போ கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு போனால் கூட திமுக மட்டுமே ஏறத்தாழ 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் அவங்க உங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஃபர்மேஷன், உங்களை எதிர்கட்சியாக சரி நம்ம ஓட்டு போட்டது வீணா போலையா, இந்த அரசை கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுபோக இழந்த வாக்குகளை உங்ககிட்ட சேர்க்கணும். நீங்க ஜென்சியை டார்கெட் பண்றதுங்கிறது உங்க திட்டத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கலாம், அது மட்டுமே திட்டமா இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, அவங்க ரீல்ஸ் போடுறதுனால இப்போ நம்மளும் ரீல்ஸ் போடணும், நம்மளும் பஞ்சு அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்களாங்கிறதும் கவனிக்கணும். அது அதாவது அதை ஒரு ஆடானா பண்ண பிரச்சனை இல்லை, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க மற்றதை விட்டுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு, நடக்கிறதே முழுக்க அதுதான். நம்ம ஆட்களை இமீடியட்டா வர்றதுக்கு இந்த தரப்புல ஆதரவாளர்களா இருக்கிறவங்க உடனே அவங்க ஒரு அந்த பக்கம் பேசின ஒரு சின்ன கிளிப்பிங்க போட்டு பதிலுக்கு இவங்க பதில் சொல்றது, அவங்க போட்டோ பெருசா வச்சு பெரிய ரீல்ஸ்க்குள்ள ரீல்ஸ் மாதிரி இந்த ரீல்ஸ் அதுக்கான பதில் மேலே அப்படின்ற மாதிரிலாம் வச்சு போட்டு அது ஒரு வைப்புக்கு நகர. இது ஒரு விதமான டைவர்ஷன் மாதிரி தானே, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டைவர்ஷன் வாங்கல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சு அப்படியே மாற்றுறது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பையன் பேசிட்டு இருக்காப்ல, பார்த்தியா முதல்வர் சட்டம் மாற்றிட்டார் அப்படின்னு. சட்டம் மாற்றிட்டாருங்கிறது இப்போ கரூரில் பேசும்போது கருப்பு சட்டை போட்டிருந்தாப்புல, இப்போ வந்து கருப்பு கோட்டு, கருப்பு பேண்ட்டு, ஒரு ஒயின் ரெட் மெரூன் கலர் ஷர்ட்டு போட்டு இப்போ உங்களை மாதிரி போட்டிருக்காப்புல, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு போடுறத அதை பெருசாக பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கான நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் என்ன எதிர்கொள்வது என்ன இருக்குது அதெல்லாம் யாரும் கவனிக்கல. இப்போ அந்த சட்டம் மாற்றிட்டாரு அப்படின்னு. என்னங்க ஒரு ஈவி பஸ்ஸை சார்ஜ் போடுற இடத்துல போய் இது எவ்வளோ வோல்ட்டு எவ்வளோ சார்ஜ் ஏறும் எவ்வளோ நேரம் ஏறணும்லாம் அவர் பேசின மாண்டேஜ் மட்டும்தான் இருக்குது, உள்ள அதை தான் கேட்டாரே நமக்கு தெரியாது. பட் அது நியூஸ், அது நியூஸ் இல்லை. அது என்ன சொல்லியிருப்பாங்க சார், நீங்களும் ஈவி தானே வச்சுருக்கீங்க BMW, அது உங்களுக்கே தெரியாதான்னு. அதாவது அவங்களுக்குலாம் ஒரு எந்தூர் இருக்குது, அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும், யார் எந்த பக்கம் நிற்கிறது, அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சில விஷயங்கள்லாம் அட்ராக்டிவாக இருக்குது. விஜய்கிட்ட வந்து என்னென்னா, அந்த போய் நிற்கும் போது சிஎம் நிற்கிறான்னா கையடி மடிச்சு விட்டு ஓகே இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப யங் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் சிஎம் இவர் தான் இந்தியாவிலே அப்படிங்கிறாங்க. ஆனால் நடுவில் அந்த ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு சிஎம் இருந்தாருங்கிறத மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? இவர் தான் ஸ்மார்ட்டஸ்ட், ஏன்னா இவர் ஆக்டரும் கூட, அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த நிலைமை இருக்குல்ல, இந்த மாதிரி அப்பப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டைவர்ஷன் இப்படியே போயிடும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டா? அப்பப்போ இல்லை, டெய்லி அது ஏதோ ஒரு வகையில் அப்படி போயிட்டு இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டைவர்ஷன் நான் பார்க்குறேன். பட் இதில் எங்கே கவனிக்கணும்னா, இது இப்படியே இதுக்கான த்ரெஷ்ஹோல்டுங்கிறது திமுகக்கோ அதிமுகக்கோ பாஜகக்கோ இருந்ததை விடவும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன், மதிப்பிடுறேன். அவங்க மேலே ஒரு அயற்சியோ என்னையா பண்ணுறாங்கங்கிறது இவங்களுக்கு வந்ததை விட இவருக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா காரணம் அவர் பதிலே சொல்லலைனாலும் இவங்க ரீசன் அசியூம் பண்ணிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவருக்கு வாக்களித்ததில் ஒரு பெரிய சக்ஷன்ங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. அதை நம்ம செல்வாக்குன்னு எடுக்கலாம், அவரின் மீதான அபரிமிதமான அந்த கல்ட்டினுடைய மனநிலைக்கு போயிட்டாங்கன்னு எடுக்கலாம். ஒரு சேவியராக என்னமோ அவரை பார்க்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு கவனிக்கணும். அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் விஷந்தாலும் கூட அவரை சுற்றி இருக்கிறவங்க தாங்க தப்பாக இருக்காங்க என்கிற அளவுக்கு அது போய் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அவர் யோசிச்சிருக்க வேண்டாமா, இல்லை இதெல்லாம் அவங்களும் எவ்வளோ நாள் அவரை ஏமாற்றுவாங்கங்கிறத யோசிக்கிறதுக்கு மற்ற எல்லாரை விடவும் கூட டைம் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 4 ஆண்டுகள் அப்படி அந்த ஒரு வேண்டாங்கிற உணர்வு வந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் ஆச்சுன்னா இவருக்கு அதை விட
கூடவும் ஆகலாம். அதில் என்னன்னா அந்த 4 ஆண்டுகள் ஒன்ஸ் வந்ததுனால 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சாருன்னு நமக்கு தெரியாது. ம். இவருக்கு 24 அளவுகளை வச்சா 40 ஜெயிச்சாங்க திமுக கூட்டணின்னும் போது பொண்ணு பெருசாக இல்லைன்னு தான் உணரப்பட்டது. பட் அதற்கு பிறகு அந்த 2 ஆண்டு டிரான்சிஷனுக்கு பிறகு அவங்க எதிர்கட்சியாக போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா இந்த நடுவில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம ஒரு பல்ஸ் பிடிக்க முடியாது. ஒன்ஸ் உட்காந்து அந்த 5 ஆண்டுகள் அந்த த்ரெஷ்ஹோல்டு இவங்களுக்கு கூட இருக்கும். ஆனால் என்னன்னா கிரவுண்டில் டே டு டே இஷ்யூஸ் அதனுடைய த்ரெஷ்ஹோல்டு கூட இருக்கும்னு நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டு மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. இனிமே அது 5 ஆண்டுகளில் ஒரு 10 ஆண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இல்லை, இவரின் மீது ஒரு சலிப்பு, ஒரு அயற்சி வர்றதுக்கு டைம் ஆகுங்கிறீங்க. டைம் ஆகும். ஆனால் அந்த டைம் ஆகிறதா சொல்கிறேன். அந்த டைம் ஆகிறது வந்து